அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சிலைகள் இறைவனின் கூட்டாளிகளா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் அரபு நாட்டில் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. நாடெங்கும் மறுபடியும் சிலை வணக்கம் பரவிவிட்டது. இறைவனோடு சேர்த்து சிலைகளையும் வணங்கத் தொடங்கினார்கள். சிலைகளை இறைவனை நெருங்குவதற்குரிய காரணிகளாக கருதினார்கள். சிலைகள் இறைவனின் கூட்டாளிகள், நமக்காக பரிந்து பேசக்கூடியவை, நம் தேவைகளை நிறைவு செய்பவை, இன்னல்களை போக்குபவை என மக்கள் நம்பினர். எனவே துன்பப்படும் வேளைகளில் அவற்றை அழைத்து வேண்டுதலை கூறினர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ மக்களை தூய ஏகத்துவத்தின்பால் அழைப்பவர்களாக இருந்தார்கள். இணை வைத்தலையும் சிலை வணக்கத்தையும் விருப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் மக்களோ அவர்களின் போதனைகளை முற்றிலும் மறந்துவிட்டு சிலை வணங்கிகளாக மாறினர். ஆனால் இந்நிலைமை திடீரென தோன்றிவிடவில்லை. இதற்கு ஒரு நீண்ட காலகட்டம் தேவைப்பட்டது. எத்தனை தலைமுறைகள், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்ததென தெரியவில்லை. இந்த இணை வைத்தல் வேறொன்ற. இந்த இணை வைத்தலும் சிலை வணக்கமும் எங்கிருந்து தோன்றியது, எவ்வாறு தோன்றியது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அரேபியர்களுக்கு எல்லையில்லா அன்பும் பற்றும் இருந்தன. கௌபாவை மீண்டும் கட்டியவர்களே அவர்கள் இருவரும் தான். எனவே கௌபா மீதும் அரேபியர்களுக்கு பற்றிருந்தது. காலப்போக்கில் அப்பற்று கௌபாவை சுற்றி கிடந்த கற்கள் மீதும் வளர்ந்தது. அந்த கற்கள் அனைத்தும் அவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் பெற்றன. வணிகத்துக்கோ மற்ற பணிகளுக்காகவோ அரேபியர்கள் மக்காவை விட்டு சென்றால் கௌபாவை சுற்றி கிடக்கும் கற்களில் ஒன்றையும் தங்களுடன் எடுத்துச் செல்வார்கள். அதனால் பயணத்தில் வளமும் குறிக்கோளில் வெற்றியும் கிடைக்கும் என அவர்கள் நம்பினர். மக்காவாசிகள் மட்டுமல்ல, தொலைதூரத்திலிருந்து மக்கா வந்தவர்களும் கௌபாவில் கிடந்த கற்களை எடுத்துச் சென்றார்கள். அவற்றை தங்கள் ஊர்களில் நட்டு வைத்து கௌபாவில் வலம் வருவது போல் சுற்றி வலம் வந்தார்கள். கௌபாவில் உள்ள ஹஜ்ருல் அஸ்வத் கரங்களிலே முத்தமிடுவது போல அவற்றையும் முத்தமிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இணைவைத்தல் கொள்கைக்கு எதிராக போராடினார்களோ அக்கொள்கை மீண்டும் அரேபியாவுக்கு திரும்பி வந்துவிட்டது. கற்களை வணங்கும் கருத்தோட்டம் வேகமாக பரவ காரணம் உண்டு. எரிமலைகள் வெடித்து தீப்பிழம்பாக வந்து விழுந்த கற்களை வானத்திலிருந்து வந்து விழுந்த விண்மீன்கள் என மக்கள் எண்ணினர். அதனால் அவற்றை புனிதமானதாக கருதினர். அதற்கு காரணம் சில சமுதாயங்கள் விண்மீன்களை மகிமை வாய்ந்தவையாக கருதியதுதான். அவற்றில் அகிலத்தின் அதிபதியான இறைவனுடைய ஆற்றல் இருப்பதாகவும் அவனின் மாண்பு பிரதிபலிப்பதாகவும் அவர்கள் கருதினர். ஆகவே அவற்றுக்கு மரியாதை செலுத்தினர். அந்த மரியாதை படிப்படியாக அதிகமாகி அவர்கள் கற்களை வழிபடத் தொடங்கினர். பல தலைமுறைகளாக சிலை வணக்கம் பழுத்து கனிந்தது. ஏதாவது ஒரு அழகான கல் அல்லது புதுவிதமான கல் அல்லது ஒரு படைப்பு வடிவிலான கல் எது கிடைத்தாலும் சரி, அதற்கு மதிப்பளித்து வணங்கத் தொடங்கினர். அதன் பின் அவர்கள் மேலும் சில படிகள் முன்னேறினர். ஆம், அவர்களே சிலை வடிக்கத் தொடங்கினர். தங்கள் விருப்பத்திற்கேற்ப உருவங்களை செதுக்கியவர்கள் அவற்றுக்கு ஏதோ ஒரு பெரியார் பெயரையோ தேவதை பெயரையோ சூட்டினர். பிறகு அவற்றை நட்டு வணங்கத் தொடங்கினர். அவற்றின் மேல் அன்பும் நம்பிக்கையும் கொண்ட அவர்கள் நேர்ச்சைகளும் செலுத்தினார்கள். அந்த சிலைகள் அல்லாஹ்விடம் தங்களுக்கு பரிந்து பேசும் என்றும் அழிவிலிருந்து காப்பாற்றும் என்றும் நம்பினார்கள். இவ்வாறுதான் மக்காவிலும் சிலை வணக்கம் புகுந்தது. கௌபா வளாகத்தில் நடப்பட்ட அந்த சிலையின் பெயர் ஹூபைல். அம்ரு பின் அல்கை என்பவன் அதை கொண்டு வந்தான். அம்ரு பின் அல்கை ஒரு முறை பயணம் செய்த போது ஒரு ஊரில் மக்கள் சிலைகளை வணங்குவதை கண்டான். அது அவனை கவரவே அது போன்ற சிலையொன்றை வேண்டி கேட்டு வாங்கி வந்து மக்காவில் நட்டான். காலப்போக்கில் கௌபாவில் மேலும் பல சிலைகள் நடப்பட்டன. அவற்றில் இசா, நாயிலா என்பவை மிக பிரபலமானவை. அவை மூடப்பட்டிருந்த ஜம்தம் கிணற்றருகே நட்டு வைக்கப்பட்டிருந்தன. அப்போது மூடப்பட்ட ஜம்தம் கிணற்றின் பெயரே தெரியாமல் மக்கள் அங்கிருந்தனர். இவை மட்டுமின்றி ஒவ்வொரு குலத்தாருக்கும் ஒவ்வொரு சிலை இருந்தது. குறைஷியரின் வணக்கத்துக்குரிய மிகப்பெரிய சிலை உஸ்ஸா. தாயிப் நகரத்தில் வசித்த தகீப் என்னும் குலத்தாரின் சிலை லாத். அவுசு கத்ரஸ் என்னும் இரு இனத்தவரின் சிலை மனாத். இவை போன்று ஒவ்வொரு குலத்தாருக்கும் ஒரு சிலை. கௌபாவை மறுகட்டமைப்பு செய்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
பழம்பெரும் கௌபா ஆலயம் வல்ல இறைவனின் மாபெரும் இல்லமாகவும் ஏகத்துவத்தின் மையமாகவும் விளங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் ஆசையோடும் கட்டி முடித்தார்கள். ஆனால் காலப்போக்கில் கௌபா சிலைக்கூடமாக மாறியது. சமுதாயம் ஏகத்துவத்தை நிலைநாட்டவில்லை, வழிகேட்டில் சிக்கியது. ஏகத்துவத்தின் மையமாக அமைக்கப்பட்ட இறையாலயம் இணை வைத்தலின் உறைவிடமாக மாறிவிட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிவுரைகளை மக்கள் மறந்தார்கள். ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டவே கௌபா கட்டப்பட்டது என்பதை அவர்கள் மறந்தார்கள். எந்த சிலை வணக்கத்துக்கு எதிராக போராடி சமுதாயத்தின் எதிர்ப்புகளை பொறுத்து கொண்டாரோ அந்த பெரியாரின் வழி தோன்றல்கள் சிலைகளுக்கு காவலாய் மாறிவிட்டது பரிதாபமான நிலை. மக்காவில் எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ தலைமுறைகள், எத்தனையோ சமுதாயங்கள், எத்தனையோ ஆட்சிகள் தோன்றி மறைந்தன. ஒரு கட்டத்தில் குசை என்பாரின் கைகளில் ஆட்சி வந்தது. அவர் கிலாப் என்பாரின் மகன். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். குசை ஆட்சிக்கு அவருடைய குறைசி உறவினர்களும் நண்பர்களும் முழு ஒத்துழைப்பு அளித்தனர். அப்போது மக்காவில் கூடாரங்களே காட்சியளித்தன, கட்டடங்கள் கிடையாது. கௌபா இருக்கும் புனித பூமியில் கட்டடம் கட்டவோ இறை இல்லத்தை விட உயரமான இல்லம் எழுப்பவோ எவருக்கும் துணிவு ஏற்படவில்லை. குசைதான் முதலில் துணிவுடன் ஒரு கட்டடத்தை கட்டினார். அதற்கு தாருன் நத்வா எனும் பெயரை சூட்டினார். அதில் மக்காவின் முக்கிய பிரமுகர்களை கூட்டி ஊர் பிரச்சனைகள் பற்றி ஆலோசனைகள் நடத்தினர். அங்குதான் முக்கிய விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டன. வழக்குகளுக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு அங்குதான் முடிவுகள் எடுக்கப்பட்டன. குசை கட்டடங்கள் கட்டும்படி மக்களுக்கு கட்டளையிட பல கட்டடங்கள் எழுந்தன. ஹஜ் செய்ய வருவோர் தவாப் முதலியன செய்ய இடையூறு இல்லாது இடைவெளி விட்டு கௌபாவை சுற்றி கட்டடங்கள் கட்டப்பட்டன. குசை தன் ஆட்சி காலத்தில் பல சாதனைகளை செய்தார். அவை நீண்ட காலத்துக்கு நினைவு கூறப்பட்டன. மஸ்ஜிதே ஹராம் அவராலேயே உருவாக்கப்பட்டது. அதன் மேல் ஹஜ் காலங்களில் விளக்குகள் ஏற்றப்பட்டன. அவர் குறைசிகளை நோக்கி கூறினார், அருமை சகோதரர்களே, கௌபாவை தரிசிப்பதற்காக ஹாஜிகள் எங்கிருந்தோ வருகின்றனர். ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து வருகின்றனர். அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது நம்முடைய கடமை. சொன்னதோடு நில்லாமல் செயலிலும் இறங்கிய குசை அதற்கான திட்டங்களை வகுத்து 3 துறைகளை ஏற்படுத்தினார். குடிநீர் திட்டம். ஹாஜிகள் வரும்போது குடிநீர் கொடுக்கும் பொறுப்பு இத்துறையைச் சேர்ந்தது. ஜம்தம் கிணறு தூர்ந்து போயிருந்ததால் தண்ணீர் தட்டுப்பாடாக இருந்தது. மிக தொலைவில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். தண்ணீரோடு நபீஸ் என்னும் சுவையான பானத்தையும் வழங்கினார்கள். 2வது பொதுப்பணி. குறைசிகள் ஒவ்வொருவரிடமும் ஆண்டு சந்தா வசூலித்து ஹாஜிகளுக்கு மக்காவிலும் மதினாவிலும் விருந்தளிப்பது இத்துறையின் பொறுப்பு. 3வது பாதுகாப்பு. கௌபாவை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட துறை இது. இதன் பொறுப்பாளர்களிடம்தான் கௌபாவின் திறவுகோல் இருக்கும். கௌபா தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள்தான் கவனிப்பார்கள். கௌபாவினுள் நுழைய அவரிடம்தான் அனுமதி பெற வேண்டும். அவரிடம் அனுமதி பெறாதவர் கௌபாவுக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது. இம்3 பதவிகளும் அரேபியர்களிடத்தில் அதிக மதிப்புக்குரியவையாக கருதப்பட்டன. எவருக்கேனும் இவற்றில் ஒரு பதவி கிடைத்து விட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு துறையில் பங்கு பெறும் வாய்ப்பு ஏற்பட்டாலோ மாபெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு நாட்டின் ஆட்சியை கிடைத்தது போல் கருதுவார்கள். ஆகவே குசை இப்பதவிகள் 3ஐயும் தானே வைத்துக் கொண்டார். ஆனால் அவரின் முதுமை காலத்தில் 3 பொறுப்புகளையும் அவரால் செவ்வென நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே அப்பொறுப்புகளை தம் மூத்த மகன் அப்துத்தாரிடம் ஒப்படைத்தார். அதன் பிறகு அப்பொறுப்பு அப்துத்தாரின் பிள்ளைகளுக்கு கிடைத்தது. குசை உடைய இன்னொரு மகன் அப்துல் முனாப். இவருடைய புதல்வர்கள் வலிமையிலும் செல்வாக்கிலும் அப்துத்தாரின் புதல்வர்களை விட சிறந்து விளங்கினார்கள். எனவே பெரிய தந்தையின் புதல்வர்களிடமிருந்து அவர்கள் பதவிகளை பிடுங்கிக் கொள்ள தீர்மானித்தனர். ஆனால் அப்துத்தாருடைய குடும்பத்தினர் அப்பதவிகளை தர மறுத்தனர். அப்போது குழப்பங்கள் எழ சண்டைக்கான ஆயத்தங்களும் தொடங்கின. இறுதியில் இரு குழுவினரும் பேசி சமரசமாகி ஓர் உடன்பாட்டுக்கு வந்தனர். பாதுகாப்பு பணி அப்துத்தார் குடும்பத்தினருக்கும் குடிநீர் வழங்கலும் பொதுப்பணியும் அப்துல் முனாப் குடும்பத்தினருக்கும் என பதவிகளை பகிர்ந்து கொண்டனர். அப்துல் முனாஃபுடைய மூத்த மகன் பெயர் அம்ரு, காரண பெயர் ஹாசிம்.
இவர் அனைவராலும் மதிக்கப்பட்டவராகவும் செல்வந்தராகவும் விளங்கியதாலேயே இரு பதவிகளும் கிடைத்தன. ஹாசிம் கனிவுள்ளவராகவும் ஏழை பங்காளராகவும் இரக்க குணம் மிக்கவராகவும் விளங்கினார். பாட்டனார் ஏற்படுத்தி தந்த பணியை சிறப்பாக செய்தார். ஹாசிம் ஹாஜிகளுக்கு உணவளிக்கும் பணியோடு மக்காவில் இருந்த ஏழை எளியவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றி வந்தார். மக்காவாசிகள் பொருளாதாரத்தில் உயர்வதற்கான வழிகளை பற்றியும் சிந்தித்தார். ஆண்டில் இருமுறை மக்கா வணிகர்கள் வெளிநாடுகளுக்கு வியாபாரத்துக்கு சென்று வர ஆவண செய்தார். அதன்படி கோடை காலத்தில் சிரியாவுக்கும் குளிர்காலத்தில் யமன் நாட்டுக்கும் சென்று வந்தனர். குறைசிகள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பொருள்களுக்கு வரி வசூலிக்க கூடாதென ஹாசிம் ரோமபுரி மன்னரிடமும் அபிசினியா மன்னன் நஜ்ஜாஜிடமும் அனுமதி வாங்கி இருந்தார். அப்போது அரேபியாவின் பாதைகளில் கொள்ளையர் பயம் இருந்தது. எனவே ஹாசிம் ஒரு பயணம் மேற்கொண்டு ஆங்காங்கிருந்த கூட்டங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். குறைசியர்களின் எந்த குழுவாக இருந்தாலும் மற்ற குழுவினர் தீங்கு விளைவிக்க கூடாதென்றும் குறைசிகள் மற்றவர்களுக்கு தேவையான பொருட்களை விற்பவர் என்றும் ஓர் ஒப்பந்தம் உருவானது. இதனால் கொள்ளையர்கள் ஆங்காங்கு இருந்தாலும் குறைசியர் அச்சமின்றி பயணித்தனர். முழு பாதுகாப்பு கிடைத்தது. ஹாசிம் பல கூட்டத்தாரோடு பல்வேறு வணிக அரசியல் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டதால் முழு பாதுகாப்பும் வணிகத்துறையில் முன்னேற்றங்களும் குறைசிகளுக்கு கிடைத்தன. ஒருமுறை மக்காவில் மாபெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஹாசிம் மக்களுக்கு ரொட்டி துண்டுகளை தருவித்து குழம்பில் ஊற வைத்து கொடுத்தார். அதன் பிறகுதான் அம்ரு ஹாசிம் ஆனார். கறிக்குழம்பில் ஊறிய துண்டு துண்டான ரொட்டிக்கு பெயர்தான் ஹாசிம். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.